Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about equivalent EMF and the equivalent internal resistance அப்படின்றது பார்க்க போறோம். அதாவது basically we are going to discuss about grouping of cells. So cells வந்து நம்ம வந்து resistors வந்து group பண்ணி பார்த்திருக்கோம். Resistors series parallel வச்சா என்னென்ன conditions வரும்? எப்படிலாம் நம்ம equivalent resistance கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கோம். So இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா batteries we are going to see, அதாவது cells or batteries ரெண்டும் ஒன்று தான் இல்லையா, we have discussed. ஸோ ப்ரீவியஸ் டிஸ்கஷன் அதாவது EMF இன்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னு தெரியல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து செல்ஸை வந்து நம்ம எத்தனை விதமாக குரூப்பிங் மீன்ஸ் நத்திங் பட் அன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ செல்ஸ் கேன் பி அரேஞ்ச்ட் ஆர் குரூப்ட் இன் 3 ways. ஸோ 3 விதமாக செல்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். சீரீஸ் ஆர் குரூப்பிங், parallel grouping, mixed grouping அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் என்ன டெர்மினல்ஸ் இருக்கும், நம்மளுக்கு 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இப்போ ஒரு ஐடியல் பேட்டரி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஐடியல் பேட்டரின்றது என்னது, வெறும் EMF மட்டும் இருக்கிறது ஐடியல் பேட்டரி, ரைட்? ஸோ ஒரு பேட்டரியில் வந்து EMF அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்க சிச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் நான் ஐடியல் பேட்டரி. ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேட்டரிஸுமே என்னது, நான் ஐடியல் ஒன். ஸோ இப்போ இதில் வந்து சீரியஸ் குரூப்பிங்கிறது என்னென்னா, இது ஒரு பேட்ரி அதாவது ஒரு EMF ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து இது ஒரு பேட்ரி, அப்புறம் இது ஒரு பேட்ரி, ஒரு பேட்டரியில் EMF இருக்கணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து இருக்கணும். இப்போ இது ஒரு பேட்ரி, இப்போ இந்த பேட்டரிஸ் எல்லாமே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பேர் என்ன, சீரியஸ் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதே பேட்டரிஸ் வந்து ஒரு EMF ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு பேட்டரி. ஸோ பேட்டரிஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு, இட் இஸ் இந்த வெர்டிக்கல், கரெக்டாக வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, தட் இஸ் பேரலல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்மளோட மெயின் நேம் என்னென்னா, பேரலாக இது அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, இது வந்து A terminal, this is B terminal, the batteries are arranged parallel. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக we will find what, equal to symbol. இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் ஈக்குவலண்ட்டாக we are going to find a equivalent EMF and equivalent internal resistance. ஸோ இந்த 3 பேட்டரியை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே பேட்டரியால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் a very interesting one. லாஸ்ட்டாக வந்து we are going to see a mixed grouping. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேஸு, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, we are going to discuss about series grouping. ஸோ series grouping of cells which is nothing but the battery. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு EMFும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி, மூணுமே ஹாரிசான்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, தட் இஸ் சீரீஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் A, திஸ் இஸ் பாயிண்ட் B. ஸோ இப்போ என்னென்னா, நம்மளோட மோட்டிவ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். சீரீஸ் குரூப்பிங்கில் வந்து செல்ஸ் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இந்த இடத்துல செல்ஸ் வந்து E1, E2, E3 ஒரு 3 EMF இருக்குது, R1, R2, R3ன்னு 3 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. we are interested to find the equivalent. ஸோ இவங்க 3 பேருக்கு பதில் ஒரு ஆளாக நான் எழுதணும். 3 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதில் ஒரு ஈக்குவலண்ட் மீன்ஸ் அதுக்கு சம அளவு ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் EMF அண்ட் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐ நீட் டு ஃபைண்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பேட்டரிஸ் வந்து சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலாவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டைரக்ட் ஃபார்முலாவே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரூஃப் அது வந்து நான் கொடுக்க போகிறதில்ல. வித்தவுட் ப்ரூஃபே இட் இஸ் ஓகே டு யூஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவலண்ட் EMF ஃபார்முலா என்ன அப்படின்னா, E1 + E2 + E3. ஸோ ஈக்குவலண்ட் EMF வந்து சீரீஸ் குரூப்பிங்கில் வந்து E1 + E2 + E3ன்னு டைரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இதில் என்னென்னா அப்ளை சைன் கன்வென்ஷன்ஸ். இந்த ஃபார்முலா நீங்கள் E1 + E2 + E3 அப்ளை பண்ணும்போது இந்த EMFs எடுத்து போடும்போது சைன் கன்வென்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும். என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டான சைன் கன்வென்ஷன் என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு EMF, ரைட்? இந்த EMF வந்து பெரிய சைடு எந்த சைடை பார்த்துருக்கு, இது வந்து பெரிய லைன் which is a positive terminal, this is the negative terminal. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எதை பார்த்துருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஸோ ஒரு EMF வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுன்னு சொல்லுவான். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் டெர்ம் பெரிய லைன் அந்த பாசிட்டிவ் டெர்மினல் எதை பார்த்துருக்கோ அந்த சைடு தான் ஃபேஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க,
this is positive, right? I am facing this side, facing towards left. So அது மாதிரி லெஃப்டில் இருக்கும்போது the cell facing left is taken as positive EMF. So இந்த EMF நம்ம எப்படி எடுத்துக்கணும்? We need to consider this as a positive EMF. இப்போ இதே செல் வந்து அந்த சைடு டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா we need to consider that EMF as negative. இது சைன் கன்வென்ஷன். ஓகே, இது நான் ப்ராப்ளம்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்படி ரைட்டில் பார்த்துருக்கிறது நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம், லெஃப்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு நான் EMF எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து E ஈக்குவலண்ட். பட் R ஈக்குவலண்ட், த ஸ்மால் R ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். R1 + R2 + R3. இந்த R1 R2 R3 எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் த பாசிட்டிவ் ஒன். கரெக்டாக? ரைட். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் குயிக்காக. ஸோ இப்போ என்னென்னா எக்ஸாம்பிள் 1ல் இங்கே வந்து 2 பேட்ரி இருக்குது. பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேட்ரி இருக்குது? இந்த பேட்டரியோட இன்டர்னல் EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி. இந்த பேட்டரியோட EMF வந்து இது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ohm. புரியுதா? இப்போ என்னோட எய்ம் என்ன? டு ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் EMF அண்ட் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஈக்குவலண்ட் EMF வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்முலா என்னது? இங்கே 2 EMF தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? E1 + E2 போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் EMF வந்து எந்த டைரக்ஷனை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கு? இந்த ஃபஸ்ட் EMF இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? +4 வோல்ட். +4ன்னு போட்டிருக்கேன்னா E1ஓட வேல்யூ வந்து +4. இந்த இடத்துல E1ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும்? +4 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனால் இந்த ரெண்டாவது EMF E2 இருக்கு இல்லையா, இட் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ரைட். அப்படி ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ரைட்டாக இருந்தால் நான் என்ன எடுத்துக்கணும்? நெகட்டிவ். ஐ நீட் டு கன்சிடர் தட் அஸ் நெகட்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம E2ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? -2 வோல்ட். புரியுதா? ஸோ நான் E1 + E2 ஆட் பண்ணுறேன். +4 இந்த ப்ளஸ்ஸு E2ஓட வேல்யூ என்னது? -2 வோல்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னோடய ஆன்சர் என்ன ஆகுது? +2 வோல்ட். புரியுதா? ஸோ எனக்கு கிடைச்ச என்னோட நல்லா கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எனக்கு கிடைச்ச அந்த ஈக்குவலண்ட் EMF வந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கா நெகட்டிவாக கிடச்சிருக்கா? +2 வோல்ட்டுன்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் ஐ எம் கெட்டிங் எ பாசிட்டிவ் வேல்யூ. அதை நோட் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் R ஈக்குவலண்ட் வந்து எப்போவுமே பாசிட்டிவ். R1 + R2 2 ohm + 1 ohm. ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 ohm. கரெக்டாக? ஸோ E ஈக்குவலண்ட் R ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா, இந்த ஏக்கும் பிக்கும் இந்த 2 பேட்டரிக்கு பதில் நான் என்ன பண்ணணும்? ஒரு பேட்டரியாக ஐ நீட் டு ட்ரா த ஈக்குவலண்ட் சர்க்யூட். எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ இது ஏவா? ஏ, பி. ஸோ இந்த 2 பேட்டரிக்கு பதில் ஒரு பேட்டரியாக நான் எழுதணும். ஈக்குவலண்ட் EMF வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? எனக்கு வந்து 2 வோல்ட்டுன்னு கிடச்சிது. ஐ காட் அ பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைச்ச ஈக்குவலண்ட் EMF வந்து பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் EMFனா செல் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில். ஸோ அதுபடி என்னோடய செல்லை நான் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? லெஃப்ட்டு பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக 2 வோல்ட். எப்பயும் போல் R ஈக்குவலண்ட் இஸ் 3 நம்மளுக்கு கிடச்சிது. அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ எனக்கு ஈக்குவலண்ட் EMF பாசிட்டிவ்னு கிடச்சனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இதை போட்டிருக்கேன். நெகட்டிவ்னு கிடச்சிருந்தா டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து போட்டிருப்பேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து 2 பேட்டரி இருக்கீங்க, AB. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் EMF. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட். இது ஒரு பேட்ரி, இது ரெண்டுமே அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் 2V which is facing towards left and 4V which is facing towards right. இப்போ நான் இதுக்கு ஈக்குவலண்ட் EMF அண்ட் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் EMF எப்படி கண்டுபிடிக்கிறது? E1 + E2 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ E1ன்றது என்னது? இதோடதை எடுத்துக்கலாம். இது E1ன்றது ஃபேஸிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்போ நான் அதை என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவ். ஸோ E1ஓட வேல்யூ இயர் இஸ் பாசிட்டிவ் +2V. ஆனால் E2ன்றது டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ நான் என்ன எடுத்துக்கணும்? E2 இஸ் -4V. ஸோ நான் E2 வந்து -4, E1 +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். I'll get the answer as -2V. இந்த என்னோட ஈக்குவலண்ட் EMF நெகட்டிவில் கிடச்சிருக்கு பேசிக்கலி. அதே மாதிரி R ஈக்குவலண்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? R1 + R2 2 ohm + 1 ohm. 2 ohm + 1 ohm. ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 ohm. இப்போ என்னென்னா, ஏக்கும் பிக்கும் 2 பேட்டரி இருந்துச்சு. ஐ நீட் டு ட்ரா த வாட்? ஈக்குவலண்ட் சர்க்யூட். ஈக்குவலண்ட் சர்க்யூட்ன்றது ஒரு பேட்டரிக்கு ட்ரா பண்ணுறது இல்லையா? ஸோ கவனிச்சு பாருங்கள், என்னோட ஈக்குவலண்ட் EMF என்ன கிடச்சிது? பாசிட்டிவாக நெகட்டிவா?
நெகட்டிவ். ஸோ நம்மளோட சைன் கன்வென்ஷன் படி நெகட்டிவ் இஎம்எஃப்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் நீட் டு ஃபேஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ என்னோட ஈக்குவலன்ட் இந்த என்டையர் சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலன்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த இஎம்எஃப் எந்த சைட் பார்த்துருக்கணும்? ரைட். ஏன்னா இட் இஸ் இஎம்எஃப் இஸ் நெகட்டிவ். கிடைச்ச ஆன்சர் வந்து நெகட்டிவில் கிடச்சிருக்கு. எப்பயும் போல் R ஈக்குவலன்ட் இஸ் 3 ohm. புரியுதாப்பா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட். ஃபைனல் இஎம்எஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கோம் பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கோம் நெகட்டிவ். நம்ம E ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும் போதும் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணணும். அதை வச்சு தான் ஃபைனல் ஆன்சர் நம்ம சர்க்கியூட்டில் ட்ரா பண்ணணும். ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேரலல் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மிக்ஸ்டு குரூப்பிங் ஆல்சோ வி வில் சி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேரலல் குரூப்பிங் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பேரலல் குரூப்பிங். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பேட்டரிஸை வந்து என்ன வச்சுருக்கோம்? நான் ஐடியல் பேட்டரிஸ், தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இஎம்எஃப் இருக்கும். இந்த பேட்டரிஸை வந்து எதில் வச்சுருக்கேன்? பேரலாக வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் 3 பேட்டரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேரலில் இருக்குது. ஸோ என்னோடய ஏம் என்னது? ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட், ஸோ இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி. ஐ நீட் டு ஃபைண்ட் வாட்? ஈக்குவலண்ட் இஎம்எஃப், ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிட்வீன் த பாயிண்ட் A and B. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சர்க்கியூட்டை நான் இப்படி மாற்றணும். ஃபார் தட் ஐ நீட் டு ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அண்ட் R ஈக்குவலண்ட். ரைட். ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது இங்கேயும். ஸோ E ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 whole divided by, இதுதான் காமன் டிவைசர். இது நியூமரேட்டர் பார்ட், இது ஃபுல்லாக நியூமரேட்டர் பார்ட், இது டினாமினேட்டர் பார்ட் அப்படி பார்க்கணும். ஸோ E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 divided by 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இது தனி, இது தனி பார்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேல்யூஸை. இதை வந்து மூணு செல்லுக்கு போட்டிருக்கேன். இன்ஃபனைட் நிறைய செல்ஸ் வருது, மோர் தென் n செல்ஸ் வருதுன்னா இந்த டேர்ம்ஸை வந்து E3 by R3 இருக்குல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அடுத்து E4 by R4 ப்ளஸ் 1 by R4 அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இங்கே வந்து 3 செல்ஸுக்கு நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது E1, E2, E3 நம்ம என்ன பண்ணணும்? வித் த சைன் we need to apply using sign convention. apply E1, E2, E3 with sign convention. நம்ம சீரீஸில் யூஸ் பண்ணலை, அதே தான் இங்கேயும் சைன் கன்வென்ஷன். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கறது நான் என்னென்னு எடுத்துருக்கேன்? பாசிட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கிறது நெகட்டிவ், இஎம்எஃப் நெகட்டிவ். இந்த கேஸில் இஎம்எஃப் இஸ் கிரேட்டர் தென் 0 which is பாசிட்டிவ். ஓகே, ஸோ இது மாதிரி கேஸஸை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இது வந்து E ஈக்குவலண்ட்டோட ஃபார்முலா. R ஈக்குவலண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு 1 by R ஈக்குவலண்ட்டுக்கு இருக்குது. 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுக்கு இங்கே இந்த சைடு கிடைக்கிற ஆன்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இதை எவாலுவேட் பண்ணுங்கள். ஃபைனலி யூ கேன் ஃபைண்ட் E ஈக்குவலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. ஸோ இதுதான்ப்பா. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கணும். இந்த கேஸில் மட்டும் நம்ம சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இன் கேஸ் ஆஃப் E ஈக்குவலண்ட். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாயிண்ட் A, டெர்மினல் AB. இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் 2 பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரியோட இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் இப்படி இருக்குது, பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் R ஈக்குவலண்ட் அண்ட் E ஈக்குவலண்ட். ஓகே, என்னோட ஏம் என்ன அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கொடுத்த சர்க்கியூட். என்ன கேட்டிருக்கான்? R ஈக்குவலண்ட் அண்ட் E ஈக்குவலண்ட் கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு நான் E ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2. ஏன் நான் இங்கே 3 டேர்ம் இருக்குது, பட் இங்கே 2 டேர்ம்ஸ் தான் போட்டிருக்கேன், 1, 2 தான். ஏன்னா இங்கே 2 பேட்டரி மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த E1 அண்ட் E2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? சைன் கன்வென்ஷன் கவனமாக பார்க்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கிறத நான் என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவ். ஸோ இங்கே E1ன்றது என்னது? இங்கே E1ன்றது பாசிட்டிவ் ப்ளஸ் 10 வோல்ட். E2ன்றது என்னது? E2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கா? ஸோ -4 வோல்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா E1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் +10, E2 is -4. ஸோ 1 by R1 plus 1 by R2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிகாஸ் போத் ஆர் 2 வேல்யூ. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? ரிசல்டண்ட்டாக இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சினா எனக்கு என்ன ஆன்சர் வருது? +3 வோல்ட். ஸோ E ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு +3 வோல்ட். ஸோ ஐ காட் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. So what is R equivalent? So directly நீங்கள் substitute பண்ணிங்கன்னா you will get answer as 1. So
1 is equal to 1 by R equivalent எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். எனக்கு 1 is equal to 1 by R equivalent கிடைச்சிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். R equivalent is equal to 1 by 1 which is nothing but 1 ohm, right? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the R equivalent, ரைட்டாக? வேறு எதுவும் கிடையாது, ரைட்? ஸோ இதுதான்ப்பா ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு E equivalent வந்து பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ பாசிட்டிவ்னா இந்த ஏபிக்கு ஈக்குவலண்ட்டாக நான் எழுதும்போது என்னோடய ஃபைனல் இஎம்எஃப் எந்த டைரெக்ஷனில் இருக்கணும்? எனக்கு இஎம்எஃப் வந்து பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கனால இஎம்எஃப் நீட் டு ஃபேஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். EMF need to face towards left, 3 volt. Okay, so this is the internal resistance 1 ohm and this is facing towards left. Okay va? Yeah. So EMF positive நால நான் இதை left hand side பார்த்து போட்டிருக்கேன். Right. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. This is one battery, this is another battery. As usual என்னோட aim வந்து E equivalent and R equivalent கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் E equivalent வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சைடில் வந்து E1 என்ன இருக்கும்? இங்கே E1ன்றது பாசிட்டிவாக நெகட்டிவா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. ஸோ -10 வோல்ட். E2 என்ன இருக்கும்? +4 வோல்ட். ஸோ இதை எடுத்து இங்கே உள்ளே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். R1 and R2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -3 வோல்ட். ஸோ என்னோடய E equivalent வந்து நெகட்டிவில் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ யா, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 1 by R equivalent கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் தேர் நம்ம R equivalent கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 by R equivalent என்ன வருது? ஆன்சர் 1ன்னு வருது. ஸோ 1 by R equivalent ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as 1. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் சே R equivalent is equal to 1 ohm. புரியுதா? ஸோ இப்போது நான் வந்து இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? நெகட்டிவ்னு வந்திருக்கு. நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா இட் நீட் டு ஃபேஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 3 வோல்ட்டை நான் எழுதிட்டேன். 1 ohm. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் parallel அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் we will see. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறான்? கரண்ட் I in the circuit அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, கரண்ட் I in the circuit they are asking. ஓகேவா? ஸோ let's take this is the current I. இப்போ இந்த கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இவன் சர்க்யூட் இவன் ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ இது ஒரு பேட்ரி. இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2 and this one the EMF is 10 volt. இதில் EMF 4, இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இது வந்து 6, இது 1 ohm. ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி. this is an external resistance நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வெறும் ரெசிஸ்டர். this is not a battery, this is only a resistor. இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி. இப்போ என்ன கேட்குறான்னா கரண்ட் I in this circuit அப்படின்னு என்னன்னு கேட்குறான். கரண்ட் I in this circuit எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், ஃபஸ்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா this is terminal A, this is terminal B. இந்த டெர்மினல் ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே எத்தனை பேட்டரி இருக்குது? 1 2 3 இருக்கா? இந்த 3 பேட்டரிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find the equivalent EMF. நான் இந்த டைரெக்ஷனில் நான் ஈக்குவலண்ட் EMF போடுறேன். மேபி சேஞ்சஸ் வந்தால் I need to change that. this is R equivalent. அதாவது ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? we are trying to find the ஈக்குவலண்ட் EMF and ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணலாம்? இது மாதிரி சர்க்யூட் வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்ளை KVL. இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்ளை KVL டு ஃபைண்ட் கரண்ட் I. டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் KVL போட்டு. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே EMF வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கு. பட் ஆனால் we don't know லெஃப்டா ரைட்டானு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம். ஐ நீட் டு சப்ஸ்டிட்யூட் தட். கரெக்டாக? ஓகே, சரிப்பா. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு E ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே வந்து ரெண்டு பேட்டரி வந்து பேரலில் இருக்குது. தென் தேர் இஸ் கனெக்டட் டு அ சீரீஸ். ஸோ நான் இதை எப்படி குறைக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். this is
இதுதான் நம்மளோட சர்க்கியூட். கரெக்டாப்பா? ஸோ இந்த ஏபியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஏபியை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ஏபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்னல் ஈக்குவலண்ட் இஎம்எஃப்பை நான் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு காம்பினேஷனை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ நல்லா கவனிங்க. இந்த சர்க்கியூட் வந்து நம்ம போன கேஸை சால்வ் பண்ணோமா? இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? சரி, இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணும்போது இதோட ஈக்குவலண்ட் இஎம்எஃப் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? நான் இங்கே எழுதுகிறேன், 3 வோல்ட்டுன்னு கிடச்சிது. இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிது? நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 ஓம்னு கிடச்சிது. இப்போ லாஸ்ட்டு 2 ப்ராப்ளம் பண்ணோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸோ அதில் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் தானே கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு எனக்கு வந்து இ ஈக்குவலண்ட் இதை சால்வ் பண்ணால் அப்படின்னா +3 வோல்ட்டுன்னு கிடைக்குது. +3னா என்ன அர்த்தம்? இப்போ இது 6 வோல்ட், திஸ் இஸ் 1 ஓம். இந்த செட்டப்பை எழுதிட்டேன் ஆல்ரெடி இருக்கிறத. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு 3 வோல்ட் அண்ட் 1 ஓம்னு வரும். 3 இஸ் அ பாசிட்டிவ் ஒன். 3 பாசிட்டிவ்னால நான் எங்கே போடணும், எந்த டைரெக்ஷனில் போடணும்? 3 வோல்ட் பாசிட்டிவ்னால ஐ நீட் டு ஃபேஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து போடணும். ஓகே, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஏ அது வந்து பி, ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த என்டையர் சர்க்கியூட்டில் இந்த பேட்டரி பார்ட்டை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் அந்த பேட்டரி பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேவிஎல் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிடலாம், கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரண்ட் தான் இந்த சர்க்கியூட்டில் என்னென்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணி ஈக்குவலண்ட் போட்டேன்னா இப்போ அடுத்து இந்த 2 பேட்டரி எப்படி இருக்குது? இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி மாதிரி பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் சீரீஸ். சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? சீரீஸ்க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும்ல. என்ன வரும்? இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலா என்னது? 2 பேட்டரி சீரீஸ் இருந்துச்சுன்னா E1 + E2. இது வந்து ஆர் ஈக்குவலண்ட் என்ன வரும்? R1 + R2. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ். பட் இந்த சைடு ரெண்டுமே என்னது? +6 வோல்ட், இது +3 வோல்ட். ஸோ டோட்டலாக என்னது? 9 வோல்ட். அதே மாதிரி ஆர் ஈக்குவலண்ட் பார்த்தா ஐ கேன் ஜஸ்ட் ஆட் 1 + 1 2 ஓம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைனலாக இந்த சர்க்கியூட்டோட இப்போ எனக்கு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் இந்த இதுக்கு என்ன கிடச்சிருக்கு? பாசிட்டிவ்னு கிடச்சிருக்குல்ல. அப்போ என்னோடய ஃபைனல் வந்து என்னது? இ ஈக்குவலண்ட் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான், ஏன்னா பாசிட்டிவ் இது கிடச்சிருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர் ஈக்குவலண்ட் விச் இஸ் 2 ஓம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இப்போ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏ அண்ட் பியை எடுத்து ஈக்குவலண்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி கண்டுபிடிச்சிட்டேன். திஸ் இஸ் வாட் திஸ் ஒன், ரைட்? இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிறதுனா இந்த பாட்டு. ஸோ இ ஈக்குவலண்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 வோல்ட். ஆர் ஈக்குவலண்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 ஓம். ஆர் ஈக்குவலண்ட் எனக்கு 2 ஓம், கரெக்டாக? இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இ ஈக்குவலண்ட் எந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்ம ஏற்கனவே போட்ட அந்த டைரெக்ஷன் கரெக்டு தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வருது. ஓகே, ரைட். சரிப்பா, இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐ கேன் சிம்பிளை அப்ளை கேவிஎல். கேவிஎல் இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறது? நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டவா? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கரண்ட் வந்து ஆல்ரெடி சர்க்கியூட்டில் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. லைக் திஸ் இட் இஸ் ஃப்ளோயிங், ரைட்? அவன் கொடுத்த டைரக்ஷன் இப்படி தான் கொடுத்துருக்கான், ப்ராப்ளம்லேயே இப்படி தான் கொடுத்துருக்கான்னும் போது அதே டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து இது ஹை, திஸ் இஸ் லோ. ஹெச்எல் டெக்னிக் இருக்கு இல்லையா? ஹெச்எல் டெக்னிக்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அண்ட் கரண்ட் லாவில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் லேர்ன் தட். ஸோ கரண்ட் இப்படி போகிறனால இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டரையும் நார்மல் ரெசிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இன்டர்னல் ரெசிஸ்டர்லையா திஸ் இஸ் ஹை, திஸ் இஸ் லோ. நார்மல் ரெசிஸ்டருக்கு கரண்ட் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இன்டர்னலுக்கும் ஹை டு லோ தான் போகும். இது என்னது? ஹை டு லோ. இப்போ நான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணேன்னா எனக்கு எப்படி வரும்? ஹை டு லோ வந்து என்னது? எனக்கு நெகட்டிவ், தட் இஸ் ஐ இன்ட்டு ஆர் ஈக்குவலண்ட். இங்கே வந்தீங்கன்னா லோ டு ஹை. நான் இந்த டைரெக்ஷனில் சர்க்கியூட் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ லோ டு ஹை வரும்போது எனக்கு என்ன வரும்? பாசிட்டிவ். ஹை டு லோ ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஐ இன்ட்டு ஆர் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவலண்ட் என்னது? 2 + 9 வோல்ட். ஐ ஆரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 வோல்ட் -3i ஈக்குவல் டு 0ன்னு வருதா?
ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு என்ன வருது 3 ஆம்பியர் யூனிட்டோட போடணும் 3 ஆம்பியர் இஸ் அவர் ஆன்சர் புரியுதா 9 வோல்ட் divided by 3 finally answer will be I is equal to 3 ampere புரியுதாப்பா இந்த ப்ராப்ளம் யா ஸோ இது மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வருது சரி இப்போ ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கான் பாருங்கள் 2 cells having same EMF are connected in series 2 cells having same EMF are connected in series through a external resistor R. The cells having internal resistance R1 and R2 where R1 is greater than R2 respectively. When the circuit is closed, the potential difference across the first cell is 0. Then the value of R. அதாவது நீங்கள் ஒன்ஸ் அகெயின் இந்த கொஸ்டினை ஒரு தடவை படிங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 cells கொடுத்துருக்கான் 2 cells having same EMF but and also connected in series through a external resistor R. அதாவது 2 cells இருக்கான் சீரீஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கான் இப்போ நல்லா கவனிங்க செல்ஸ்ன்றது வந்து அந்த இஎம்எஃப்க்கு வந்து சேம்னு சொல்லிட்டான் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் ஓகே ஒரு செல்லுக்கு R1 இன்னொரு செல்லுக்கு R2 பட் ஆனால் இஎம்எஃப் வந்து என்னது சேம் ரெண்டு பேருக்குமே இஎம்எஃப் வந்து சேம் அதுதான் இஎம்எஃப் இஸ் சேம் ஓகே இட் இஸ் கனெக்டட் டு அன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் it is connected to a external resistor அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகே ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு செல்லை நம்ம ட்ரா பண்ணும்போது இஎம்எஃப் வந்து இந்த சைட் ஃபேஸ் ஆகிருக்கா இல்லை எந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் ஆகிருக்கான்றதை அவன் கொடுக்கணும் இப்போ அவன் என்ன எடுத்திருக்கான் 2 cells having same EMF are connected in series டயக்ராம் கூட அவன் கொடுக்கல ஸோ செல்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போது செல்ஸ் ரெண்டும் சீரீஸில் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் கொடுத்துட்டான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா செல்லு ஒன்று இந்த சைடு பார்த்துருக்கலாம் இல்லை இப்படி கூட திரும்பி இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஸோ என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அவன் செல்ஸ் வந்து எந்த சைடு ஃபேஸ் ஆகிருக்கு அதோட இஎம்எஃப்ஸ் எந்த சைடு ஃபேஸ் ஆகிருக்குன்றது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் போத் த செல்ஸ் ஆர் ஃபேஸிங் இன் சேம் டைரக்ஷன் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியே நான் எடுத்துக்கிறேன் ஓகே ப்ராப்ளமில் வந்து செல்ஸ் வேறு டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருந்தால் அவனே கொடுத்துருவான் அவன் எதுவுமே கொடுக்கல இஎம்எஃப் எந்த சைடு ஃபேஸ் ஆகிருக்கு ஜஸ்ட் இஎம்எஃப் ஆர் சேம்ன்ற மாதிரி கொடுத்துட்டான் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரியே வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட்டு இப்போ சர்க்யூட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா இங்கே வந்து என்னது பேசிக்கலி சம் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்ல இந்த சர்க்யூட்டில் சம் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்போ என்ன கேட்குறான்னா when the circuit is closed the potential difference across the first cell is 0 இது ஃபஸ்ட்டு செல்லுன்னு எடுத்துக்கிறேன் இது ரெண்டாவது செல்லுன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு R1 2 cells having EMF R1 and R2 அந்த R1 கொடுத்துருக்கிறது தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு செல் நான் எடுத்துக்க போகிறேன் ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு செல் திஸ் இஸ் அவர் செகண்ட் செல் போத் ஆர் ஹேவிங் சேம் இஎம்எஃப் நம்ம ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவா 0 அப்படின்னு கொடுத்துருக்கான் when the current is flowing இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B இந்த பாயிண்ட் Cன்னு எடுத்துக்கவா இது செல் A செல் ஏ ஃபஸ்ட்டு செல்லுன்றது என்னது இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது நம்மளோட செல்லுன்றது இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து தான் இஸ் அ சிங்கிள் செல் ஸோ நம்ம டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பேட்டரின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல நத்திங் பட் அதுதான் நம்ம படிக்கிறோம் இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸோ கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆகுது இப்போ என்ன சொல்கிறான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் VA minus VB என்னவா இருக்கான் the potential difference across the first cell VA minus VB என்னவா இருக்கான் 0வா இருக்குது இப்போ இந்த சிச்சுவேஷனில் வேல்யூ ஆஃப் R என்னவா இருக்கும்னு கேட்குறான் இது ஒரு செல்லு எல்லாமே பார்த்துட்டோம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க சிச்சுவேஷனில் நான் VA minus VB கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன வருதான் 0ன்னு எனக்கு ஆன்சர் வருதான் அப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான் புரியுதா கொஸ்டின் எஸ் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள் சரி கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதா நான் ஹை லோ டெக்னிக்கு KVL அப்ளை பண்ண போகிறேன் ஹை லோ திஸ் இஸ் ஹை லோ இது லோ இது ஹை ஹை திஸ் இஸ் லோ லோ திஸ் இஸ் ஹை கரெக்டாக ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு VA minus VB கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோமா திஸ் இஸ் VA விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்
கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது ரைட். ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும். விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹை டு லோ வருது. அப்போது மைனஸ் லோ நெகட்டிவ் போடணும், மைனஸ் இ. லோ டு ஹை போகும்போது பாசிட்டிவ், ஹை இன் கரண்ட் ஹை இன்ட்டு R1 கரெக்டாக, I into R1. This will be equal to what? எங்கே போய் முடிக்கிறோம்? This is the point, VA minus VB. So எனக்கு VA minus VB என்ன ஆன்சர் வருது? E minus I R1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதா? I got expression like this one. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இது எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கா, இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை அப்படியே நான் வச்சுக்க போகிறேன். எனக்கு கொடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் கண்டிஷன். அப்போது VA மைனஸ் VB ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் நான் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? E is equal to I into R1 சொல்லி வருமா? ஸோ இப்போ இதுதான் என்னோட முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேட்டரி. 0வாக இருக்கும்போது R என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு VA மைனஸ் VB கண்டுபிடிச்சா ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் நான் என்ன பண்ணுறேன், VA minus VB ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ E is equal to I into R1 I am getting. ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், KVL அப்ளை பண்ணுங்கள். கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த R வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளே தான் இருக்குது. I கண்டுபிடிங்க. ஸோ எப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹை டு லோ, ஹை டு லோ, லோ டு ஹை நம்மளுக்கு என்னது ப்ளஸ் இ. லோ டு ஹைன்றது நம்மளுக்கு ப்ளஸ் இ. ஒன் செகண்ட், ஹை டு லோன்றது மைனஸ் ஐ இன்ட்டு R1, ஐ இன்ட்டு மைனஸு. ஸோ இது லோ டு ஹை, ஒன் செகண்ட், இட் இஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0வா? இதுலேருந்து நம்மளுக்கு ஐயோட வேல்யூ என்ன வருது? ஸோ காமனாக ஐ எடுத்தீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் கெட்டிங்? யா, இது மாதிரி வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 2E, இந்த ப்ளஸ் 2E அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2E, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? I is equal to 2E divided by R plus R1 plus R2. So this is the current we have found. கரெக்டா? இந்த கரண்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கரெக்டாக? இது மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதில் இந்த சைடு ப்ராடக்ட்டில் இருக்க அந்த இ கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R plus R1 plus R2 ஈக்குவல் டு என்ன வரும்? 2R1 வருமா? எனக்கு பேசிக்காக எனக்கு என்ன வேணும், கொஷினில் என்ன கேட்டிருக்கான், R என்னன்னு கேட்டிருக்கான். எனக்கு எது வேணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். R எனக்கு வேணும். மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு கொண்டு போனோன்னா எனக்கு என்ன வரும்? R1 மைனஸ் R2. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தானா, அதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? R1 மைனஸ் R2. that option is correct. ஸோ ஆப்ஷன் B is correct. புரியுதா அப்போ ப்ராப்ளமு? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நம்மளுக்கு மிக்ஸ்டு குரூப்பிங் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு குரூப்பிங்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மிக்ஸ்டு குரூப்பிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஓகே, மிக்ஸ்டு குரூப்பிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சர்க்யூட். ஓகே, ஸோ அதில் மேக்ஸிமம் பவர் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படிலாம் என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன அப்படின்னா மிக்ஸ்டு குரூப்பிங்கிறது என்ன சொல்லிட்டேன் நான், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சர்க்யூட். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்டை நம்ம பேசிக்காக மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டெர்மினல் ஏ, திஸ் இஸ் டெர்மினல் பி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி, இங்கே டாட்னு போட்டிருக்கேன் இல்லையா? தட் மீன்ஸ் தேர் ஆர் மெனி நம்பர் ஆஃப் பேட்ரிஸ் இன் பிட்வீன். ஸோ இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி, ஒரு 3 பேட்ரி காமிச்சிருக்கு. நடுவில் டாட்ஸ் வச்சுருந்தோன்னா என்ன அர்த்தம், நடுவில் நிறைய பேட்டரிஸ் இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்னா என்னென்னா, எல்லா இந்த சர்க்யூட்டை பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் இருக்க எல்லா இஎம்எஃப்மே எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு? எல்லா இஎம்எஃப்மே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. எல்லா இஎம்எஃப்பும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன கூப்பிட போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரோ. இதை நான் ஃபஸ்ட்டு ரோன்னு கூப்பிட போகிறேன். இது 2வது ரோ, இது 3வது ரோ. இது மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னா m ரோஸ். டோட்டலாக நம்மளுக்கு m ரோஸ் இருக்குது. ஒரு ரோலையும் எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படின்னா n செல்ஸ். அதே சி
இது வந்து ஒரு ரோ. இந்த ரோவில் எத்தனை செல்ஸ் இருக்குது? n செல்ஸ் இருக்குது. இது மாதிரி எத்தனை ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட? ஐடென்டிக்கல். இதே மாதிரி இன்னொரு ரோ, இதே மாதிரி இன்னொரு ரோ, ஐடென்டிக்கல் ரோஸ். ஓகே, இங்கே வந்து ஐடென்டிக்கல் ரோஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஐடென்டிக்கல் செல்ஸ். ஸோ ஒரு செல்லுமே ஐடென்டிக்கல், எல்லாருக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் E தான். கரெக்டாக? ஓகே, குட். ஸோ பேசிக்காக இங்கே என்ன கவனிச்சிங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட். m rows n cells in each row. ஒரு ரோலையும் n செல்ஸ் இருக்குது. எல்லா செல்ஸுமே ஃபேஸிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட். சரி, இப்போ நம்மளோட ஏம் என்னன்னு பார்க்கலாம். என்னோட ஏம் என்ன அப்படின்னா, இதோட என்டையர் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் சர்க்கியூட்டை பிட்வீன் A and B நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த என்டையர் சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணணும்னா, I need to convert this into equivalent EMF and equivalent internal resistance. After இந்த சர்க்கியூட்டை நான் கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு டைரெக்டான ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றது என்னோட சஜஷன். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். டைரெக்டாக ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ this is a mixed grouping. ஸோ இதுமே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவலண்ட் EMF, ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது யூ கேன் யூஸ் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ ஈக்குவலண்ட் EMF என்ன வருதுன்னா n into E. இங்கே என்னன்றது என்னது? n is the number of cells. n is the number of cells in each row. n is the number of cells in each row. Where equivalent internal resistance இருக்குல்ல, it is based on NR by capital M. M. The M is nothing but number of rows. ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க. நம்மளோட ஏம் என்ன? ஃபஸ்ட்டு ஏம் வந்து இப்படி இருக்கிற சர்க்கியூட்டை ஈக்குவலண்ட் EMF அண்ட் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். டைரக்ட் ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏபி கண்டுபிடிச்சல ஈக்குவலண்ட்டு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோட ஈக்குவலண்ட் EMF, ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் A and B. இதை நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். இது வழியாக என்ன ஆகுது? ஸோ கரண்ட் வந்து பேட்ரி இந்த சைடு பாசிட்டிவ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கரண்ட் இப்படி போகுது அப்படின்னு ஐ ஹவ் டேக்கன். ஓகே, ஸோ நம்மளோட மெயின் ஏம் என்ன பண்ணா, டு ஃபைண்ட் த கரண்ட் I when connected to the external resistor R. ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட் AB இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கரண்ட் என்னன்றது எனக்கு தெரியணும். அது என்னோட ஒரு ஏம். அடுத்த ஏம் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ. இப்போ கரண்ட் போகிறத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கரண்ட் எப்போ மேக்ஸிமம் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே டைமில் சரி, இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் போகுதா, இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் போகும்போது அது வழியாக என்ன ஆகும்னா, நிறைய எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும், அதிக எனர்ஜி கன்சியூம் ஆகும். ஸோ பேசிக்கலாக நான் இப்போ ஒரு டேர்ம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கம்மிங் லெக்சர்ஸில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இந்த லெக்சரில் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பவர் அப்சர்வ்டு பை அதாவது பவர் டெலிவர்ட் பை பேட்ரி ஆர் பவர் கன்சியூம்டு பை த ரெசிஸ்டர் அப்படின்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதாவது மேக்ஸிமம் பவர் delivered by the battery to the external resistor. See, this is the battery, right? இந்த ஈக்குவலண்ட் பேட்டரி இந்த ரெசிஸ்டருக்கு எவ்வளோ பவர் சப்ளை பண்ணுது? பவர்ன்றது என்னது? எனர்ஜி சப்ளைடு பர் யூனிட் டைம். எனர்ஜி சப்ளைட் பை யூனிட் டைம். ஸோ எவ்வளோ வேகமாக இந்த பேட்டரி இந்த ரெசிஸ்டருக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறதுன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் ஐ வில் சே. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 ஏம். 1 கரண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட் எப்போ மேக்ஸிமம் ஆகுது, கூட என்னது அண்ட் மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட் பை த பேட்ரி டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஐ வில் சே. லெட்ஸ் ஃபாலோ. ஓகே, இப்போ கவனிங்க. சி, இந்த ஈக்குவலண்ட் பேட்ரிஸ், இந்த ஈக்குவலண்ட் காம்பினேஷனுக்கு நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ இதுக்கு வந்து KVL அப்ளை பண்ணுங்கள். KVL அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் லோ, ஹை, ஹை, லோ, this is high, this is low. So basically நான் இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். this will be equal to 0. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? சரி, இது என்னோட KVL ஈக்குவேஷன். இந்த KVLலேருந்து I எடுத்து எழுதுனீங்கன்னா I will be equal to this term, NE by R plus NR by M, where N is what? Number of cells in each row, where M is what? Number of rows. ஓகே, ப்ரெசன்ட். ஸோ அதுதான் இந்த கரண்ட்டோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏமான கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோமா, ரைட்? இப்போ அடுத்து என்னோட ஏம் அப்படின்னா, எப்போ கரண்ட்டு மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற டேர்மை கவனிங்க.
இதுதான் என்னோட கரண்ட் இல்லையா. இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸாக்டாக இந்த ஈக்குவேஷனை என்னால் கொஞ்சம் மாற்றி எழுத முடியும். அதை பார்க்குற ஃபார்ம் ஓகே இப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதே ஐ தான் ரீரைட்டிங் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1 ஐ கேன் ரீரைட் இன் திஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நீங்கள் கேட்கலாம் இது எப்படி எழுத முடியும் வித்தவுட் எனி ப்ரூஃப், நான் எதை அப்படி நம்புறதுன்னு. நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்காக தரேன் நான். இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இது a இது bன்னு எடுத்துக்கிட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிங்கன்னா இது வருமா? ஸோ அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சி சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ரூட் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிட்டு திரும்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுவே கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா இதை இப்படி எழுத முடியும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இதை என்ன பண்ணுங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 செகண்ட் யூ வில் கெட் திஸ் ஃபார்ம் அப்படின்றது என்னோடய ஆன்சர். புரியுதா? ரைட். சரி, இப்போது இது இப்படி இருக்க ஃபார்மை இப்படி எழுத முடியுன்றதை பார்த்துட்டோம். சரி, ஏன் அப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் கரண்ட் போகிறதுக்கான கண்டிஷன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா I is equal to I max, that is maximum current flow ஆகும் occurs when எப்போ when root mr is equal to root nr. அதாவது நல்லா கவனிங்க, இந்த கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதில் டினாமினேட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா the current will be more. இந்த மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டினாமினேட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா this value will be more. இப்போ டினாமினேட்டர் எப்போ கம்மியாக இருக்கும்? டினாமினேட்டர் எப்போ கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல, ரூட் எம்ஆர் மைனஸ் ரூட் என்ஆர், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ தட் த டினாமினேட்டர் இஸ் வெரி லோ. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் நடக்கும். எனி டவுட் இயர்? டினாமினேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஐ வில் பி மேக்ஸிமம். ஸோ அது எப்போனா இந்த டேர்ம் என்ன ஆகணும்? 0 ஆகணும். ஏன்னா இது 0 ஆக முடியாது. ஸோ ஒன்லி பாசிபிள் இஸ் திஸ் டேர்ம் வில் கோ டு 0. ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது? த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து NR by M, வேறு என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் செல்ஸ், M is the number of rows in. ஓகே, ஸோ இந்த அதாவது நான் இப்போது நல்லா கவனிங்க, இதுமாதிரி ஒரு பேட்டரி இருக்குது, நான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் எழுதினேன், அது கூட நான் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் ஆட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் எப்போ மேக்ஸிமம் கரண்ட் போகும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? NR by small m. NR by small m இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ அடுத்து லாஸ்ட்டாக மேக்ஸிமம் பவர் எப்போ டெலிவர்ட் டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டிஸ்கஷன்ஸில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ பவர் டெலிவர்ட் பை த பேட்ரி அண்ட் ஆர் இப்படியும் சொல்லலாம், பவர் கன்சியூம்டு டெலிவர்ட் பை த பேட்ரி ஆர் கன்சியூம்டு பை ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ரைட்டா? இதை பற்றி நான் கம்மிங் டிஸ்கஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பவர் டெலிவர்ட் பை த பேட்ரி ஆர் கன்சியூம்டு பை த ரெசிஸ்டர் ஆர் ரெண்டுமே ஒன்று தான். ஃபார்முலா என்னென்னா பவருக்கு I ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இங்கே ஐன்றது என்னென்னா இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் ஆர். இந்த கரண்ட் ரெசிஸ்டர் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? ஆர். ஸோ த ஃபார்முலா இஸ் I ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐயோட எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலாவும் எழுதலாம், இல்லை இந்த ஃபார்முலாவும் எழுதலாம், எதனாலும் நம்ம எழுதலாம். ஸோ கரண்ட் வந்து P is equal to I square Rன்றது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். பட் ஆனால் எனக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் பவர் வேணும். இந்த டேர்ம் எப்போ மேக்ஸிமம் ஆகும்? P is equal to I square Rன்றது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இடத்துல R வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ மேக்ஸிமம் பவர் எப்போ எடுக்கும் அப்படின்னா I should be what? மேக்ஸிமம். I எப்போ மேக்ஸிமம் ஆகுதோ அப்போ பவரும் ஆட்டோமேட்டிக்கலாக மேக்ஸிமம் ஆகும். ஸோ நான் என்ன எழுத போகிறேன்னா P max will be equal to கரண்ட் என்ன ஆகணும்? மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக பவர் ஆல்சோ வில் பி மேக்ஸிமம். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் த பவர் கன்சியூம்டு பை த ரெசிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை டெலிவர்ட் பை த பேட்ரி. கொஷினில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது எப்படினாலும் கேட்பான், பவர் கன்சியூம்டு பை த பேட்ரி ஆர் பவர் கன்சியூம்டு பை ரெசிஸ்டர் ஆர் டெலிவர்ட் பை பேட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக என்னென்னா கரண்ட் இருக்கிற இடத்துல நான் மேக்ஸிமம் கரண்ட் போடுறேன், எனக்கு மேக்ஸிமம் பவர் கிடச்சிருது. ஸோ என்னென்னா திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ஆர்.
அதாவது இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் தான் என்ன ஆகுது உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் நடக்குது இல்லையா, பவர் ட்ரான்ஸ்ஃபரு, that is maximum current flow இருக்குது. ஸோ this condition of R is called as maximum power transfer theorem. ஸோ ஒரு பேட்ரி செட் ஆஃப் பேட்ரிஸ்லேருந்து மேக்ஸிமம் பவர் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், R should be equal to NR/M. அது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் நம்ம போட்டோன்னா அது நடக்கும். புரியுதா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், மேபி யூ கேன் ஆஸ்க் யூ டவுட்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன். இப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது ப்ரீவியஸாக நீட்டில் கேட்ட கொஷின். A battery of EMF 10 volt and internal resistance 0.5 is connected across a variable resistor R. The value of R for which the power delivered it is maximum. என்ன அப்படின்னு கேட்குறான். சரி, அதாவது ஒரு பேட்ரி இருக்கான், அவங்ககிட்ட என்ன இருக்கான், ஒரு பேட்ரி இருக்கான். அந்த பேட்டரியோட EMF they have given and the internal resistance they have given. Internal resistance is 0.5 ohm and the EMF is 10. So this is a battery. இந்த பேட்டரிக்கு அக்ராஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ண போகிறாங்க, ஒரு ரெசிஸ்டர். ஓகே, ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ண போகிறான். ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா வேல்யூ ஆஃப் ஆர், திஸ் இஸ் அ வேரியபிள் ரெசிஸ்டர், இதை நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு ஆர் வேல்யூ என்னவாக இருந்துச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு கேட்குறான். என்ன வேல்யூ ஆஃப் ஆர் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், தட் இஸ் பவர் இஸ் மேக்ஸிமம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறான். கொஷின் புரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? சரி, அதாவது நம்ம இது என்ன கேட்டிருக்கோம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், இது எப்போ நடக்கும்? சி, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்? அக்கர்ஸ் when அதாவது நம்ம வேல்யூ ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் வென் I is equal to I max. கரெக்டாக இப்போ தானே பார்த்தோம், கரண்ட்டு I should be equal to I max. இந்த கண்டிஷனில் தான் என்ன ஆகணும், நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ கரண்ட்டு மேக்ஸிமம் ஆகணும்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவாக இருக்கணும், மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோனா தான் மேக்ஸிமம் பவர். அப்போ அது கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், NR/M. கரெக்டாக இல்லையா? இந்த ஆரை தான் கேட்குறான். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கியூட்டை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும், நம்மளோட ஸ்டாண்டர்ட். ஏன்னா இப்போ எனக்கு ஆர் கண்டுபிடிக்கணும்னா NEMலாம் என்னென்னு தெரியணும். அந்த NEMலாம் என்னென்னு தெரியறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஈச் ரோ, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஈச் ரோ. எம்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே டோட்டலாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே எத்தனை ரோ இருக்குது, இதுதான் நம்மளோட செல்லு ஏபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் மை 1 ரோ. அப்போது எம்மோட வேல்யூ என்னது 1. எத்தனை ஒரு ரோவில் எத்தனை செல்ஸ் இருக்குது, ஒரு EMF ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ N is equal to 1, M is equal to 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R will be equal to what, R. ஸோ என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் should be equal to the internal resistance for what, maximum power transfer. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.5 இல்லையா, ஸோ கேபிட்டல் ஆரோட வேல்யூ 0.5 தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 is correct. இப்போ ஓகே, குட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஆல் த 3 அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறப்ப until then bye from Nagarajan. All the best.